வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போ. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது பப்பரப்பான்னு வந்து நிக்கிறீங்களே, என்னடி விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்புற அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகரக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்குன்னு அதுக்குள்ள பசியா? அது இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தையெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா, சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. உங்களுக்கு ஆம்பளை கோழி பிரியாணி வேணுமா இல்ல பொம்பளை கோழி பிரியாணி வேணுமா? அது என்னங்க பொம்பளை கோழி? கோழியும் சேவலையும் நாங்க தனித்தனியா வறுத்து வச்சிருக்கோங்க. சாப்பிடுறதுன்னு வந்துட்டோம், பொம்பளை கோழியே சாப்பிடுறோம். 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி கொண்டாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சபா நல்லா தின்னுறாரு. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியா சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி தொகையில போடுறா, நல்ல செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னதானுங்க. வாந்தி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. இருங்க, நான் கொடுக்குறேன். சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடுறா. என்ன தைரியம் இருந்தா
இவன் பில்லு கொடுப்பேங்கிற. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய என்னையா வாரம் பூரா வேலை செஞ்ச 30 ரூபாய் தான் கொடுக்குற? வைக்கிங் பனியன் கம்பெனில வேலை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கையெழுத்து போடு. எங்கன்னு தாமினி 2x2 வாக்கு ஆமா. பொள்ளாச்சி சந்தையில எடுத்தியா? போயா. சார் ஏன் சார் உங்களை திட்டுறா? தெரியல, கையெழுத்து போடும். இந்தாப்பா பணம். சார் தொழிலுக்கு புதுசா? பண பிரச்சனை எல்லாம் நமக்கு எப்பவே வேண்டாம் சார். கிவ் சின்ன தம்பி. மார்னிங் சார். பத்து வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற என்ன, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம நாங்கள் எல்லாம் போக வேண்டாம்ட்டேன். பச்சை ஓலை கட்ட சான்ஸ் போச்சு. தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய், நீ திங்கிறதுலயே இரு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம தான். கவிதாவை அவங்க 2 பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாண பேச்சு பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவஸ்தை கட்டவன் வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிள சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிள? அது ஒண்ணும் இல்லடா. காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு 7-8 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமத்தி அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளிப்பா இருக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ. இப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமுத்தி ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அத்தா, நம்ம அப்புச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிரும். ஏய், சமயத்துல எரும மாடு கோவிச்சுக்கணும். அடச்சி வாய முடுறா. எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வர்றா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க 2 பேர்ல எவனை கட்டிக்கு போறோமோன்னு அவ தவியா தவிக்கணும். அடிக்காதடி. ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவ நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க. பாரு, ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீ என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்ல, எங்க ஆத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்ன. அதுக்கு என்ன போட்டு மொத்தி போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துன்னு மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பனையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான், அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருனா ஈரு பேனல அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். ஓய் பம்படி எந்திரி. என்னடா சின்ன தம்பி, உனக்கும் பேனு பார்க்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சொல்லட்டா? ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஆமா. ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. எது 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? ஓட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்னா பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியாது. அவங்க எல்லாம் சீசனுக்கு ஊட்டிக்கு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்தெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போட வேலையை பார்த்துக்கிட்டு இவனுங்கடா 200
200 ரூபாயா 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிக்கோ. ஆஹா. ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி மண்ண குழந்தை மேலேயே போடுற. ஏ பம்படி பாஸ், இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. டேய் குண்டு, டேய் ஒண்ணு இல்லடா அவள. நமக்கு 2 நாள் தான் டைம். முயற்சி பண்ணிக்க. கட வீதி கலகலக்கும் ஏ அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு ஏ அத்தை மக அவன் நடந்து. தொட பக்கட்டா பிஞ்சு பாகம். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க இது வீட்டையே கல்யாண கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர். சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா நம்ம கவிதாங்களா? ஆமா. நல்லா இருக்குது. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. வணக்கண்ணே. மாமா அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கியா? பட்டத்துக்கு போனது அம்மா மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இதோ வரல. மாமா ஆத்தா என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அதோ வர பாவாடா. ஏ ராசாத்தே என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயோ ஆத்தா ஏத்தா பயந்து போயிட்டியா? சிலியாப்பி மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில உன் மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாத்தா? வேண்டாத்த. கல்யாணத்தனைக்கு தான் வாக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாத்தா? அத்தா அத்தான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat Kavi. I think they have a peculiar taste. Is it not Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங் அவன். நீங்களா? யா. ஏத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையே நீ. நீங்க தானே பண்ணீங்க பாட்டே. யா ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். ஏண்டா ஏன் துணி எல்லாம் கிழிக்கிற? ஆத்திக்கே துணி இல்லாம எங்க அக்கா இருக்காங்க. இதை கொடுத்தா அவங்களால கட்டிக்கிறாங்களா? எடுத்துட்டு போங்கடா. என் மாடு பெரிய தம்பி எனக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்கணும்? என் மேல பிரிய மாட்டேன் இருக்கு. எங்க ஐயா சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்றியா? அப்போ என்ன மாமா வேலை சொல்றியா? ஜெயிக்கிறேன் 10 பைசா. பெரிய தம்பி நீ தோக்குற. ஏன்டா துணி வாங்கி கொடுத்து போயிட்டேன். ஆட்டத்திலேயே ஜெயிக்கிறேன். ஏன்டா அளவு கொட்டுறீங்க? எனக்கு மட்டும் நிறைய எடுத்து கொடுத்துக்கணும். அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கான்? எல்லாத்துக்கும் போட்டு பார்த்து நல்லா இருக்கா பார்த்து கட்டிக்கலாம்னு பாக்குறானோ?
எத்தனை பேர் போட்டிக்கு வந்தாலும் என்னை எவளாலையும் அடிச்சுக்க முடியாது. பெரிய தம்பி, நீ என்ன தானே கட்டிக்க போற? போய் கழுத முண்ட என்ற மாமா என்னத்தான் கட்டிக்கும். இல்ல மாமா, எங்கடி அத்தனை பேர் கல்யாணம் பண்ண போறீங்க? ஆ? ஏய், ஏய், ஓடாதீங்கடா. அட, ஒண்ணும் செய்ய மாட்டேன். சத்தியமா ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேண்டாம், துண்டை போட்டு தாண்டுறேன். ஏய், சொன்ன கேளுடா. அது ஓடுறானுங்க. என்ன ஏன் இந்த பசங்களை இப்படி தடுத்துறீங்க? ஒண்ணு இல்ல தாய்மா, புதுசா ஒரு பாட்டு கட்டினேன். ஒரு 2 வரி பாடி காட்டலாம்னு ஆரம்பிச்சேன். பறக்குறானுங்க. பாட்டா? என்ன திடீர்னு கச்சேரியில இறங்கிட்டீங்க? அது ஒரு பொண்ணோட மனசு தொடுறதுன்னா பாடுறதுதான் சிறந்த வழின்னு சொன்னாங்க. பாடுன நிலைமை கேவலமா போயிடுச்சு. பாடுங்க. நீ கேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போதும். உட்காந்து பாடுவோமா? பாடுங்க, நான் கேக்குறேன். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. ஏத்தா, பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன். அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏத்தா இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டிதான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன். அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள பாக்காம இருக்கோம்? ஏய், யாராவது பைப்பை உடைக்கிற போது நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனுக்கு கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. அண்ணா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 ரூபான்றோம். நமக்கு சர்வசாதாரணம். சந்தை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ, கவிதாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. அடச்சீ, சும்மா இருங்கடா. ஏத்தா, ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா, இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா, அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடூழி வாழணும். என் கண்ணே, நீ நீடூழி வாழணும்.